ரொம்ப லேக்காக இருக்குது. காலேஜ் கட் வச்சுட்டு வந்து வேஸ்ட்டு. சரி ஜெயிலில் உள்ள சம்பவம்லாம் இருக்குன்னு நினச்சோம். ஆனால் பார்த்தா ரொம்ப இழுத்து அடிச்சிடாங்க. மொக்கண்ணா வேஸ்ட்டு. இல்லை காலேஜ் இன்னைக்கு லேட்டாக வந்தோம். சரி படத்துக்கு வரலான்னு வந்தோம். படத்துக்கு வந்தோம், ரொம்ப போராக இருந்துச்சு. ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருந்துச்சு படம். கொஞ்சம் பரவாயில்ல தான் இருந்துச்சு. ஓகே, ஒரு வாட்டி பார்க்கலாம். ப்ரோ படம் அவ்வளோ ஸ்டோரி அவ்வளோ இல்லை ப்ரோ. பட் ஆக்டிங் ஓகே. அவங்க லைஃப் ஸ்டைலும் அவ்வளோ காட்டல. இவங்களுக்குள்ள சண்டை இது மாதிரி தான் காட்டினாங்க. எல்லாம் இன்னும் வந்து பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, அதுக்கப்புறம் படம் பிக்கப் ஆயிடுச்சு. லவ் பொசிஷன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக கணிகரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போலீஸ் விக்டிமைசேஷன் தான் பிரச்சனையே. அது ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காரு. ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேலாம் ஓகே. பட் ஒரு தடவை பார்க்கலாம், அதுக்கு மேலே பார்த்தா நான் போர் அடிச்சிடும். ரியலிஸ்டிக்காக இருந்தது சொல்லலாம். படத்தில் மைனஸ்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாங்ஸ் தான். சாங்ஸ்னால் இடையில ஏதோ இன்ஃப்யூஸ் பண்ண மாதிரி திணிச்ச மாதிரி இருக்குது. சூப்பராக இருந்தது, தத்ரூபமாக ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஜென்ரலாக தான் டேரெக்ஷனும் சூப்பராக இருந்துச்சு. படத்தில் நல்லா கன்வே பண்ணாங்க. எல்லா நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்துச்சு, நல்லா தெரிஞ்சது. சொர்க்கவாசல் படத்தில் ஆர்ஜே பாலாஜியோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. செல்வராகவன் மற்ற எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த ஜெயிலுக்குள்ளே நடக்கிற போர்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. மேக்ஸிமம் இது ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. மற்றபடி ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான்.